වතුරෙන් පීඩාවටපත් වුණා. வெள்ளத்தில் 36,000க்கு அதிகமான குடும்பங்கள் கொலொன்னாவையில் பாதிக்கப்பட்டது. அதில் தாண்ட வீட்டில் நிற்கிற மக்கள், ரெண்ட் வீட்டில் நிற்கிற மக்கள், அன்ஆத்தரைஸ்ட் வீட்டில் நிற்கிற மக்களாக இந்த 36,000 பிரிஞ்சிருந்தது. ஆகவே கௌரவ ஜனாதிபதியும் கௌரவ பிரைம் மினிஸ்டரும் பொருந்தின மாதிரி இந்த மக்களோட வாழ்க்கையை மறுபடியும் சரியான முறையில் தொடங்குறதுக்கு இந்தியிலேருந்து இந்த 36,000 ஃபேமிலிக்கும் 10,000 ரூபா மைனி கொடுக்குற ப்ரோக்ராம் இன்றைக்கு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த 10,000 ரூபா கொடுக்குறது தண்ட வீட்டில் உள்ள ஆட்களுக்கும், ரெண்ட் வீட்டில் உள்ள ஆட்களுக்கும், அன்ஆத்தரைஸ் வீட்டில் உள்ள ஆட்களுக்கும், யாரெண்டாலும் இந்த வெள்ளத்தால் எஃபெக்ட் ஆகின எல்லா ஃபேமிலிக்கும் கொடுக்கறதுக்கு இன்றைக்கு தொடங்கும். இன்னும் 10 நாள் இந்த முன்வரும் 10 நாளுக்குள்ளே இந்த எல்லா ஃபேமிலிக்கும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் எங்களோட வழிபார்ப்பு. ஆகவே ரெண்ட் வீட்டில் நிற்கும் மக்களோ இல்லாட்டி அன்ஆத்தரைஸ் வீட்டில் நிற்கும் மக்களோ ஒருத்தருக்கும் இதை பற்றி பயப்படுத்தையில் இந்த எல்லாருக்கும் 10,000 ரூபா கிடைக்கும். அப்படி யாராலுக்கும் வந்து பிரச்சனை இருந்தால் எந்த காரியாலயத்தோ இல்லாட்டி ஏஜி ஆஃபீஸோ கண்டாக்ட் பண்ணி அதுக்குள்ளே வேலை செஞ்சு கொள்ளலாம். ஆகவே இந்த வெள்ளம் வந்ததால் எஃபெக்ட் ஆகின எங்களோட லைஃப் ஸ்டைலை சரியான முறையில் சமைச்சு கொள்ளுதான் கொலொன்னாவ ஏரியா பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆகவே இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வந்தியை எடுத்து கொடுக்கறது, அதோட இந்த பிள்ளைகளுக்கு பாடசாலைக்கு போகிறதுக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது, இந்த ரோட்களை கான்களில் சரியாக சமைச்சு கொடுக்கறது, இந்த க்ளீனிங் ப்ராசஸை சரியாக செஞ்ச மாதிரி மற்ற வேலையிலையும் ஆகவே தொடங்குறது தான் எங்களோட மெயின் டார்கெட். அதாக ஃபஸ்ட்டாக இன்றைக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கொலொன்னாவுக்கு வருகிறார். அவர் வரும்போது நாங்கள் இந்த ப்ரோக்ராமை தொடங்கி இன்னும் முன்வரும் 10 நாளைக்குள்ளே இந்த ப்ரோக்ராமை 36,000 ஃபேமிலியும் கொடுத்து முடிக்குதான்ங்கிற வழிபார்ப்பு.